ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பெண்ணை சீரியல் இன்னைக்கோட எபிசோடோட ஹைலைட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிங்கப்பெண்ணை சீரியலில் வந்து ஆனந்தியோட சொந்த ஊருக்கு வந்து காரில் எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. ஒரு பக்கம் வந்து மித்ரா வந்து போகிறாங்க. மித்ரா வந்து ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் போகிறாங்க. எப்படியாவது வந்து ஆனந்தியும் அன்பையும் சேர விடக்கூடாது, அதனால் வந்து திட்டத்தோடு போகிறாங்க. அங்கே போய் ஏதாவது பிரச்சனை பண்ணி ரெண்டு பேத்தையும் வந்து பிரிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தோடு போகிறாங்க. அது வந்து ஆனந்திக்கு தெரிய வருது. இவ வந்தாலே வந்து ஏதாவது சனியை இழுத்துட்டு தான் வருவா அப்படின்ட்டு தோணுது அவங்க மனசுக்கு. நீ வந்து ஏதாவது பண்ணுன்னு நினச்சான்னு நினச்சிக்க, அது இங்கேயோட முடிச்சிரு. அங்கே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு நினச்சிக்க, உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிரும் அப்படின்னு ஆனந்தி பக்கம் ஒரு பக்கம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து மித்ரா வந்து பார்க்கும்போது வந்து ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வராங்க. நம்ம அன்பையும் ஆனந்தியும் வந்து சேரவே விடக்கூடாது. அதனாலே வந்து வாண்டடாக வந்து காரில் ஏறி வராங்க அந்த திருவிழாவை பார்க்கறதுக்காண்டி. மகேஷ் ரொம்பவுமே சந்தோஷமாக வந்து போகிறாரு. ஆனால் மகேஷ் போகிறது வந்து ரொம்பவுமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆனால் அங்கே போய் என்ன நடக்குமோன்னு தெரியல. ஆனால் ஆனந்தி மேலும் மகேஷ்க்கும் ரொம்பவுமே வந்து காதல் இருக்குது. ஆனால் வந்து அன்பும் ஆனந்தி தான் ரொம்பவுமே வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் திருவிழாவில் வந்து நம்ம ஆனந்தியை பழி வாங்குறதுக்குன்ட்டு ஒரு அந்த ஊர்க்காரங்க வந்து காத்துட்ருக்காங்க. அவன் வந்து சொல்கிறான். அப்போ வந்து அந்த ஊரில் வந்து ஒரு பொண்ணு வந்து சொல்கிறேன், எங்கள் அக்கா வராங்க, அந்த தீ நெருப்பாக வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தீனொன்னே யாருன்னு தெரியாமல் இருக்காங்க. அது ஆனந்தியை தான் தீன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து மாதம் வந்து அந்த ஊருக்கு வந்து வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து ஊருக்கு போனவொடனே வந்து அங்கே பிரச்சனை வராது. ஆனால் வந்து அந்த ஊரில் போய் கோயில் திருவிழாவில் வச்சு நம்ம ஆனந்தி வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணும், ஆனந்தி கூட போய் ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான்னு தெரியல. ஆனால் வந்து அன்பும் மகேஷும் அங்கே போகிறதுனால வந்து ஆனந்தி வந்து போட்டி போட்டு காப்பாற்றுவாங்க. ஏன்னா எனக்கு வந்து ஆனந்தி தான் வேணுன்ட்டு ஒரு பக்கம் மகேஷ் இருக்காரு. ஆனால் வந்து அன்புக்கு வந்து ஆனந்தி தான் லவ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் வந்து போட்டி போட்டு தான் வந்து நம்ம ஆனந்தியை காப்பாற்றுவாங்க. அதனால் வந்து ஆனந்தி வந்து யாராலும் எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து மித்ரா வந்து ஏதாவது திட்டம் போட்டு வந்து அன்பையும் ஆனந்தியும் வந்து பிரிக்கணும்னு திட்டம் போடுவாங்க. அன்பு மேலே ஏதாவது பழியை போட்டு கூட பிரிக்கிறதுக்கு வந்து எல்லாம் திட்டம் போட்டாலும் போடுவாங்க. ஆனால் மகேஷ் மித்ரா வந்து ஒன்றா இருக்காங்க, வந்து அவங்க ஏதாவது பிளான் போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் வந்து மகேஷ் வந்து நேர்மையாக இருக்காரு. அது போக போக தான் தெரியும் மகேஷ் வந்து என்ன திட்டம் வச்சுட்டான்னு தெரியல. ஆனால் மித்ரா வந்து எப்படி வந்து ஆனந்தியும் அன்பு பிரிக்கணும் தான் நினைக்கிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.